வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பிடிபிஆர்டி 2023 அதோட நியூ கேஸ் பார்த்தினா ஒரு அப்டேட்டு. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஸோ கண்டினியூஸ்லி நியூ கேசஸ் ரெஜிஸ்டர் ஃபார் 3 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி என்னென்ன சப்ஜெக்ட்டுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷு. ஸோ டிமாண்டிங் ரீ எக்ஸாம், அது அவங்களோட ரிட் பெட்டிஷனே அவங்களோட ப்ரேயர்னு சொல்கிற அதில் கொடுத்துருக்கதே என்னவா இருக்குது அப்படின்னா, டிமாண்டிங் ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தரோட இதில் வந்து ஒரு 17, அடுத்து 22, அடுத்து 26 அப்படி மெம்பர்ஸ், அதாவது ஒரு குரூப்பாக சேர்ந்து தனிநபராக போடாமல் ஒரு குரூப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிமாண்டிங் ரீ எக்ஸாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேஜரான ரிசல்ட்ஸை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஜூன் 21 போட்டு 26 ஃபைல் ஆகிருக்கு. அடுத்து அதே மாதிரி வந்துட்டு 21 2 கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஜூலை 31 வரைக்குமே டீச்சர்ஸ் கவுன்சிலிங் இருக்குது. மேக்ஸிமம் ஜூலை 20க்கு மேலே தான் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃபைனல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டைம் இருக்குது. ஸோ இதில் வந்து நியூ கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது தான் ஏற்கனவே, மேக்ஸ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி டீம் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் ஃபைல்ட் அ கேஸ். 17 டீச்சர்ஸ், 22 டீச்சர்ஸ். ஸோ 17 மெம்பர்ஸ் ஒரு இதில், 22 ஒரு இதில். ஸோ இங்கிலீஷில் டிமாண்டிங் ரீ எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதிகமான ஸ்டார் கொஸ்டின் இருக்குது. இல்லைனா இன்னொரு கேஸ் பார்த்திங்கன்னா, ஸ்டார் கொஸ்டினை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மார்க்குக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள். கீழே இருக்கிற அப்ஜெக்ஷனே இன்னும் நீங்கள் சரியாக பண்ணல டிஆர்பி அப்படின்னு நியூ கேசஸ் ஆர் ஃபைலிங் அதாவது டெய்லியுமே ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் நியூஸு. ரொம்ப ஒரு சேடுன்னு தான் சொல்லணும் இதை. ஸோ இதுக்கு அதே நேரத்தில் நான் ஒரு சில விஷயங்களும் கிளியர் பண்ண விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்து நேற்று போட்ட வீடியோக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நேம் சொல்கிறேன் நான், ஏன்னா நீங்கள் நேமோடு தான் போடுறீங்க. ஸோ மணிகண்டன் அஸ்வின் நினைக்கிறேன். பிஜி ஜாப் தான் இருக்குல்ல, இந்த இதில் ஏன் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இது மாதிரி நிறைய பேர் மனசில் நினச்சிட்ருக்கலாம். ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் திஸ் பிளாட்ஃபார்ம் டு ஷேர் மை நாலேஜ். நான் இப்படிலாம் படித்தேன், நான் இத்தனை எக்ஸாம் எழுதியிருக்கேன், கிட்டத்தட்ட 5 எக்ஸாம் எழுதி 3வது கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன். அதோட நாலேஜ் வந்து என்னோடே முடிஞ்சிடக்கூடாது. எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணனால தான் நான் வந்தேன், அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான். அந்த இடத்துல யூஜிடிஆர்பி கேஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஸ்டார்ட் பண்ணதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோ போடும்போது இதை சொல்லுங்கள் மேடம், இது சொல்லுங்கள் மேடம்னு சொல்லும்போது, ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி சொல்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான். அதுக்கு ஜாபுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்னோடய விஷயம் ஷேரிங் இஸ் கேரிங். என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணணும். ஐ ஹாவ் பேஷன் டு டீச்சிங், ஐ ஹாவ் பேஷன் டு ஷேர் மை நாலேஜ், ஐ ஹாவ் அ பேஷன் டு மோட்டிவேட் அதர்ஸ். ஸோ அதுக்காக தான் இதை நான் வந்து செய்கிறேனே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் ஆனால் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏற்கனவே இன்னொரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன், ஹர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தார். ஸோ திஸ் இஸ் ஒன்லி அபவுட் டிஸ்கஸிங் த ஃபேக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லிட்டேன், சிவி கேண்டிடேட்ஸும் எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தானோ, அதே மாதிரி சிவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, போயிடுவாங்கன்றதும் கிடையாது. ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஒப்பீனியன் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இஃப் ஐ ஆம் ராங், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லியிருக்கேன், தப்பு சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ பர்சனலாக இதில் நீங்கள் வேறு எதையும் மீன் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு லேடியை யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தை ஒருத்தர் யூஸ் பண்ணி கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்னா, ஹவு க்ரூஷியல் தி சொசைட்டி அப்படின்னு தான் நினைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து அடுத்தவங்களும் புரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு ஒரு வேலை இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கலாம், அது அந்த மாதிரி போயிட்டுருக்கணும். ஸோ எனக்கு வந்து இதுக்காக தான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு ஒரு மணி மைண்டடாகவோ எந்த விஷயமாகவோ நான் போட கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை நாலேஜ். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் விட்டுருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் வெரி டெரிபிள் டு ஃபேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் கேட்டிங்கன்னா,
நம்ம வந்து ஒரு நோபல் காஸ் நான் நிச்சயமாக சொல்லுவேன். எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சோலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் அப்படின்னா அது எக்ஸாம். நான் எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்காக, எவ்வளோ ஆத்தென்டிக்காக, எவ்வளோ சந்தோஷமாக படித்தேனோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அதை அந்த ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி திரும்ப படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் கூட நான் பேசும்போது, இதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறவங்க, பேசுகிறவங்க கூட நான் பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, நான் திரும்ப அந்த இடத்துக்கே போயிட்ட மாதிரி, நமக்கு கிடைக்காத வாய்ப்பை நம்ம கொடுப்போம், நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ நத்திங் மோர் தேன் தட். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே நான் ஒவ்வொரு தடவையும் என்னோடய டைமை வந்து பதில் சொல்கிறவங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த இன்டரப்ஷன் இருந்துச்சு, இந்த தகவல் ரொம்ப இன்டரப்ஷனாக இருந்துச்சு, ஐ எம் ரியலி வெரி சாரி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு. பட் ஆக்சுவலாக எனக்கு தெரிகிற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற பட்சத்தில் நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸாம் என்ன மேடம் ஆகும் அப்படிங்கும்போது, டிஆர்பியோட ரிப்ளை, திரும்ப சொல்கிறது, டிஆர்பியோட ரிப்ளை, கொட்டேஷன்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ், அவங்களோட அஃபிடவிட் என்ன மாதிரியான பதில் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நடந்திருக்க இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், பிஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ஸ்டார் கொஸ்டின்ஸ்க்கு மார்க் கொடுத்துருக்காங்க, கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த எக்ஸாம்ஸும் முடிஞ்சு சிவி முடிஞ்சு போஸ்டிங் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால இது அவங்க பதில் சொல்கிறத பொறுத்தும், இந்த சுச்சுவேஷனில் என்ன முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்தும், ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தும் தான். அண்ட் மோர் தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து இந்த தகவல் வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன். என்னென்னா, மினிஸ்டர் வந்து அதை வந்து கவன ஈர்ப்பு தீர்மானமாக ஒருத்தவங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்கன்னு. ஸோ எல்லாரோட கவனமும் இருக்குது அப்படிங்கிறதுனால இது சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பிஜிடிஆர்பி பற்றி தான் நம்மளோட சேனலில் வந்து நிறைய விஷயம் போட்டுட்ருக்கோம். போல் போட்டிருந்தோம். நிறைய பேர் பிஜிடிஆர்பி வீடியோஸ் கைடன்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி இதை பற்றின சிலபஸ் ஓரியன்டாக நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. சிலபஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆனாலும் ஆகலைனாலும் நம்ம படிக்கிறதுக்கான என்னென்ன வழியில் படித்தா சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் அஃபெக்ட் ஆகாமல் படிக்க முடியும். ஸோ டைம் டேபிள், ஸ்டடி டெக்னிக், டேக்கிங் நோட்ஸ், ஆர்ட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மேஜருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அது எந்த மாதிரியான நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட், சைக்காலஜி அண்ட் ஜிகேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ சைக்காலஜி அண்ட் ஜிகே டெஸ்ட்டு சீரீஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட்டு சீரீஸ் அப்படிங்கும்போது அனலைசிங் சிலபஸ், டைம் டேபிள், ஸ்டடி டெக்னிக், ஆர்ட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அடுத்து சைக்காலஜி அண்ட் ஜிகே டெஸ்ட்டு சீரீஸ், இது எல்லாமே நம்மளோட சேனலில் நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதை வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் டெட் அண்ட் பிஜிடிஆர்பி என்னோடய எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான கிளாஸஸ் அண்டு வாட்ஸ்அப் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சுக்கு யாராவது வில்லிங்காக இருந்தால், உங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இருந்தால், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில், எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க, கைடன்ஸ் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஸ்டடி அண்ட் ஸ்டப்பானாக படிங்க. ஆல் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ யாரும் லேட் ஆகட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் டுடே இட்செல்ஃப். இது வரைக்கும் இல்லைனாலும் இன்றைக்காவது தொடங்கிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு என்ன கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் ஃபார் த எக்ஸாம். Any suggestions or comments, please comment in the comment box. Thank you.